ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் KN நேருவை திமுக பாதுகாத்ததாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். KN நேருவை திமுக அரசு பாதுகாத்தது என்ற ஒரு குற்றச்சாட்டை சென்னை உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் KN நேருவை திமுக அரசு பாதுகாத்ததாக இந்த குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக MP இன்பதுரை வழக்கு தொடர்ந்திருந்தார். தற்போது இந்த வழக்கு தொடர்பாக ஒரு முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் KN நேருவை திமுக அரசு பாதுகாத்தது என்ற குற்றச்சாட்டை சென்னை உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன், வணக்கம். தற்போது KN நேருவை திமுக அரசு பாதுகாத்தது என்ற ஒரு குற்றச்சாட்டை சென்னை உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோகிலா. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 உதவி பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் நியமனத்திற்கு 634 கோடி லஞ்சம் பெறப்பட்டதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் KN நேருவை முந்தைய திமுக அரசு பாதுகாத்ததாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நியமன முறைகேடு தொடர்பாக ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை தமிழக DGPக்கு கடிதம் அனுப்பியிருந்ததாகவும் இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அமலாக்கத்துறையின் கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக MP IS இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் அமலாக்கத்துறையின் கடிதத்தின் அடிப்படையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் நேரு தாக்கல் செய்த மனு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் அதிகாரிகள் நியமன முறைகேடு தொடர்பாக ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்த போதிலும் முந்தைய திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் முன்னாள் அமைச்சர் நேருவை பாதுகாத்ததாக வாதிட்டுள்ளார். மேலும் இன்பதுரை தாக்கல் செய்த வழக்கில் பதிலளிக்க நேருவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்ததாகவும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் தற்போது தனது தரப்பு விளக்கத்தையும் கேட்கவில்லை என கூறி மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்பதுரை வழக்கில் தீர்ப்பு உடனடியாக வழங்கப்படாமல் 16 நாட்களுக்கு பிறகே பிறப்பிக்கப்பட்டதாகவும் தீர்ப்புக்காக காத்திருந்துவிட்டு தனது தரப்பு வாதம் கேட்கப்படவில்லை என வேறு தரப்பில் தற்போது உரிமை கோர முடியாது என்றும் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு நேரு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் சித்தார்த் லுத்ரா மற்றும் அரவிந்த் பாண்டியன் ஆகியோர் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டிருந்தால் நேருவின் உரிமை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டனர். மேலும் மறு ஆய்வு மனுவை முந்தைய ஆட்சியில் தாக்கல் செய்ததால் அதனை தற்போதைய அரசு வாபஸ் பெற முடியாது என்றும் அரசுக்கு அதற்கான அதிகாரம் இல்லை என்றும் தெரிவித்தனர். இருதரப்பு வாதங்களில் கேட்ட நீதிபதிகள் நேரு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளிவிட்டனர். மேலும் மறு ஆய்வு மனு மீது தீர்ப்பு வெளியாகும் வரை நேருவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என ஏற்கனவே பிறப்பித்திருந்த இடைக்கால உத்தரவை நீதிபதிகள் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளனர். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.